அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பா இருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நீங்க ஒவ்வொரு நாளும் பகுத்தறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த பகுத்தறிவு தான் தேவனோடு உங்களை சேர்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் மத்தியில் வருவதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு சப்ஜெக்ட் அந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். இன்னைக்கு நாம் அந்த செய்தியை கொடுக்க விரும்பல. இன்னைக்கு இன்னொரு பகுதியும் கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, வஞ்சனை அதிகமாக காணப்படும், வஞ்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்கிறது. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக போதனைகளும் அநேக உபதேசங்களும் அநேக கிறிஸ்தவ சம்பந்தப்பட்டதான புக்ஸ், செய்திகள் இதெல்லாம் நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம். இப்போ இதில் எதை எடுத்துக்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எது சரி, எது தவறு, நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்கிறதான அந்த அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அதனால நாம் தேவ சமூகத்திலிருந்து ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தேவைப்படுகிறது, எனக்கும் தேவைப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். அநேக பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. அநேக பொல்லாத ஆவிகளின் கிரியைகளினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்களும் நானும் ஒரு அறிவுள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது? என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு ஒரு அறிவை தரும்படியாக விரும்புகிறார். இந்த அறிவு ஆல்ரெடி நமக்குள் இருக்கிறது. எல்லாம் பாருங்க, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மிருகத்திற்கோ 5 அறிவை கொடுத்திருக்கிறார். மிருகத்தை விட நாம ஒரு அறிவை அதிகமாக பெற்றிருக்கிறோம். அதனால அந்த அறிவுதான் பகுத்தறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியணும். தேவனுடைய நன்மைனா என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த காரியத்தை நீங்கள் கௌரவமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக மாறணும். பகுத்தறிவு வரணும் அப்படின்னா முதலாவது நாம் பைபிளை நல்லா வாசிக்கணும், வாசித்து தியானிக்கணும். அதில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் போகணும். அப்போ வாசிக்கணும், தியானிக்கணும், தேவ சமூகத்தில் இருந்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்காக இந்த வேத வசனங்களின் ரகசியங்களையும் ஆழங்களையும் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பார். எல்லா மனிதனும் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் விருப்பமுமா இருக்கிறது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த பகுத்தறிகிறதான, இல்லைனா வேத வசனங்களை அறிந்து கொள்ளுகிறதான ஆழங்களையும் கருகலான மர்மங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியதான அறிவை தேவன் நமக்கு தருவார். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என்னோடு கூட வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவானின் புஸ்தகம், அதில் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள்
அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒரு நபரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை போதித்தால் கூட அதை பகுத்தறியக்கூடியதான அந்த கிருபை, அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கும். அப்போ பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகிறது. பைபிளை குறித்து, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து, உபதேசங்களை குறித்து, ஆராதனைகளை குறித்து, இப்படி நிறைய காரியங்கள், தேவனை குறித்ததான காரியங்களை நாம் பகிர்ந்தறியும்படியாக நமக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தேவன் உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களே ஆனால் அந்த அபிஷேகம் உங்களை சரியான வழியிலே போதித்து நடத்தும். அந்த அபிஷேகத்தை நீங்க தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அதாவது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:11, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாருங்கள். அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து வேதங்களை தியானித்து அபிஷேகத்தினால நிரம்பி ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவரை இல்லை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை அனல் மூட்டணும். அது நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை, நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியானவரே உங்களை போதிப்பார். நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காக நமக்கு அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போறேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை தேற்றுவார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க சகல சத்தியத்திலும் நடத்தப்படுவீர்கள், நீங்க போதிக்கப்படுவீர்கள். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நமக்குள் வந்த உடனே என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி உற்சாகமாக கடவுளை ஆராதிக்கிறாங்க. ஓகே, அது நல்லதுதான். அது ஆரம்ப ஸ்டேஜ், அது வளர்ச்சி அடைஞ்ச ஸ்டேஜ் அல்ல, அது ஆரம்ப ஸ்டேஜ். ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் டெவலப்மெண்ட் அடைகிறான், வளர்ச்சி அடைகிறான், பகுத்தறிதல் உண்டாகிறது, வேத ஞானம் உண்டாகிறது, வேத அறிவு உண்டாகிறது. தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழலாம், எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி பிரசங்கம் பண்ணலாம், இப்படி அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்க ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது, வேதம் சொல்லுகிறது ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. அநேக கள்ள போதகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது எல்லா ஆவிகளையும் நாம் நம்பக்கூடாது, எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாதான். ஏன்னா எல்லா ஆவியும் தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி இல்லை. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க. நான் பேசுகிற வார்த்தை வேத வசனத்தின்படி இருக்கிறதா, உபதேசத்தின்படி இருக்கிறதா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்க. அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது பகுத்தறிவுள்ளவர்களாக மாறுவீர்கள். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, ரோமருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று அறியும்படியாக பகுத்தறிவுள்ளவர்களாக நீங்க மாறுங்க. பகுத்து அறிய வேணும். பகுத்துனா என்ன? அதை அப்படியே பிரித்து அதை ஒவ்வொன்றும் அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் அது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், என்ன நோக்கத்தோடு கூட சொன்னார், இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதனுடைய மறைப்பொருள் என்ன,
இதனுடைய பின்னணி என்ன, இந்த வார்த்தையை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், பகுத்து அறிந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் நமக்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறது. பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் தேவைப்படுகிறது, சபையை நடத்த தேவைப்படுகிறது, நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே தேவைப்படுகிறது, நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகிறது. பகுத்தறிவு இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மில் என்ன விரும்புகிறார், அவர் என்ன பிரியப்படுகிறார், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக மாறணும். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் இருங்க. ஒருவேளை சில காரியங்களை எனக்கு புரிந்து கொள்ள முடியல, வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியல, நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, நிறைய பேர் போதிக்கிறாங்க, நிறைய சத்தியங்கள் பேசப்படுகிறது, நிறைய காரியங்கள், ஒருத்தர் இதுதான் உண்மைங்கிறாரு, ஒருத்தர் இதுதான் உண்மைங்கிறாரு, ஒருத்தர் சொல்றாரு அதுதான் சரிங்கிறாரு, இல்ல இப்படிதான் செய்யணுங்கிறாரு, இல்ல இப்படிதான் ஜெபிக்கணுங்கிறாரு, இப்படிதான் ஊழியம் பண்ணணுங்கிறாரு. இதெல்லாம் உண்மைதானா? எது உண்மை? பகுத்தறிய வேணும். அப்ப பகுத்தறியணும்னா முதல்ல பைபிளை வாசிங்க, ரெண்டாவது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, மூன்றாவது அவருடைய சமூகத்தில் இருந்து அதை அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை முக்கியமாக நீங்கள் தேவ சமூகத்தில் வாஞ்சிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வந்துட்டு அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சகலத்தையும் குறித்து உங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் யார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் தப்பாக பிரசங்கம் பண்ணினாலும் உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல விழுந்து போக மாட்டீங்க, வஞ்சிக்கப்பட மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அதனால யாரையும் நம்பாதீங்க, என்னை நம்பாதீங்க, எந்த நபர்களையும் நம்பாதீங்க. பைபிளை நம்புங்க, ஆவியானவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, அவருடைய உபதேசத்தை நம்புங்க, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நம்புங்க. வேற எந்த இடத்துக்கும் உங்களுடைய கண்கள் சாய வேண்டாம். வேத வசனத்தில் இருந்து அல்லாமல் ஒருவன் போதித்தால் அந்த போதனையை நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்படி சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 8வது வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேறொரு சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணினதை அல்லாமல் நாங்களே பிரசங்கம் பண்ணினாலும் தேவதூதர்கள் பிரசங்கம் பண்ணினாலும் நீங்கள் அதை கேட்கக்கூடாது. ஏன்னா 9வது வசனம் பாருங்க, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வருவாங்க, வேற போதனையை கொண்டு வருவாங்க, கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள போதனைகள் வரும். கடைசி காலத்தின் அடையாளம் அதுதான். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்க. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பா இருங்க, பகுத்தறிவுள்ளவர்களா இருங்க. நீங்க எப்போதும் புறாவை போல கவடவற்றவர்களா இருங்க. ஆமென். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க. உங்களை வஞ்சிக்கிறதான பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும், தவறான போதனையை ஜெயிக்க வேண்டும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பா இருங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நீங்க ஒவ்வொரு நாளும் பகுத்தறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த பகுத்தறிவு தான் தேவனோடு உங்களை சேர்க்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகும். இந்த வார்த்தையினால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களிலே இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாம் கேட்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நான் தானியேல் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை தியானித்து வருகிறோம். அந்த செய்தியும் நாம் கேட்க போகிறோம். எல்லா செய்தியும் நீங்க கேளுங்க, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே.